தமிழக வெற்றி கழகம் 100% வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். 21 தொகுதிகளில் உதயசூரியனும் இல்லை, இரட்டையிலும் இல்லை. 2 முதன்மையான கட்சிகள் போட்டியிடாத ஒரு சட்டமன்ற தொகுதி தான் 21 சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகமான விசில் சின்னத்துக்கு அதிக ஓட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்னென்னா, அதிமுகவிலையும் திமுகவிலையும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கப்பட்ட முழுமையான தொகுதிகள் 2 கட்சியுமே போட்டியிடாத, திமுகவும் அதிமுகவும் போட்டியே இடாத ஒரு சட்டமன்ற தொகுதி தான் 21 சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது 2026 நடைபெற போகிற தமிழக வெற்றி கழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதி, திமுகவும் அதிமுகவும் போட்டியிடாத ஒரு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம். முதலாவது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி 2021 எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் 2,14,243 ஓட்டு பதிவாயிருக்கு. 77.94% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,74,876 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க பார்த்திங்கன்னா 2,14,243 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துருக்கோம். இதில் தமிழக வெற்றி கழகம் 80,000க்கு மேலே ஓட்டு வாங்கினாலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலையும் 80,000க்கு மேலே ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் 80,000க்கு மேலே ஓட்டு வாங்கினாலே இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றலாம். இரண்டாவது நம்ம பார்க்க இருப்பது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி. பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா 2,60,825 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.89% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 3,57,874 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,60,825 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கப்படுகிறது. மூன்றாவது நம்ம பார்க்குறது வெள்ளச்சேரி சட்டமன்ற தொகுதி. இங்கே 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,74,972 ஓட்டு பதிவாயிருக்கு. 55.63% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 3,14,537 பேர் ஓட்டு போட்ட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,74,972 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 80,000க்கு மேலே ஓட்டு எடுத்தாலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. காரணம் என்னென்னா 234 தொகுதியிலையும் 80,000க்கு மேலே ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஆகவே வெள்ளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக திமுக நேரடியாக போட்டியிடாமல் இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. நான்காவது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் 1,52,143 ஓட்டு பதிவாயிருக்கு. 56.24% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,70,536 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,52,143 பேர்ட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் 80,000 ஓட்டு வாங்கினாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஐந்தாவது பார்க்குறது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி. திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,32,650 ஓட்டு பதிவாயிருக்கு. 60.46% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,19,399 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,32,650 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியிலையும். அடுத்து நம்ம பார்க்குறது வட தமிழகத்தில் 6வது சட்டமன்ற தொகுதியாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம். 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,07,538 ஓட்டு பதிவாயிருக்கு. 79.7% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,62,476 பேர் ஓட்டு போட்ட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,07,538 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெற்று இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது 7வது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,88,505 ஓட்டு பதிவாயிருக்கு. 75.60% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,49,357 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,88,505 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் 80,000க்கு மேலே ஓட்டு எடுக்கும்போது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில்
தமிழக வெற்றி கழகம் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்குறப்பது 8வது கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,96,434 ஓட்டு பதிவாயிருக்கு. 80.90% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,42,800 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,96,434 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் 80,000 ஓட்டுக்கு மேலே வாங்கி தமிழக வெற்றி கழகம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 9வது சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறப்பது கீழ் வைத்தினாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி. கீழ் வைத்தினாங்குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,72,326 ஓட்டு பதிவாயிருக்கு. 75.83% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,27,241 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க பார்த்திங்கன்னா 1,72,326 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த கீழ் வைத்தினாங்குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். 10வது நம்ம பார்க்க இருப்பது செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதி. செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,77,979 ஓட்டு பதிவாயிருக்கு. 78.27% ஓட்டு பதிவாயிருக்கு தான் பார்க்குறோம். அங்கே பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2,27,402 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,77,979 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதியிலையும் 80,000 ஓட்டுக்கு மேலே பெற்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறப்பது மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். 11வது சட்டமன்ற தொகுதியாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி. 2021 எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் 1,42,665 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.9% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெறும்போது இங்கேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக 12வது நம்ம பார்க்க இருப்பது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,08,290 ஓட்டு பதிவாயிருக்கு. 73.68% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,82,708 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,08,290 மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலையும் 80,000 ஓட்டுக்கு மேலே தமிழக வெற்றிகளும் வாங்கும்போது இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது 13வது சட்டமன்ற தொகுதி பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா 2,07,105 ஓட்டு பதிவாயிருக்கு. 75.9% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,75,827 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,07,105 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெறும்போது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது 15வது சட்டமன்ற தொகுதியாக ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,16,368 ஓட்டு பதிவாயிருக்கு. 81.26% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,66,268 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,16,368 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலும் 80,000 ஓட்டுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் வாங்கும்போது அதிமுக திமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் 3 பெரியாக பிரியும் போது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது மேற்கு மற்றும் தெற்கு தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நம்ம பார்ப்போம். 15வது நம்ம பார்க்கணும்னா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,84,185 ஓட்டு 68.12% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,70,402 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,84,185 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்ததில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே பெறும்போது கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அடுத்தது 16வது நம்ம பார்க்க இருப்பது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,70,156 ஓட்டு, 71.17% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,30,36 பேர் ஓட்டு போட்ட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,70,156 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே 2026 வாங்கும்போது வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது 17வது சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். உதகமண்டலம் ஊட்டி சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,39,726 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 67.87% ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,05,882 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,39,726 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உதகமண்டலம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியிலையும் 80,000 ஓட்டுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் பெறும்போது வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 18வது சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,69,918 ஓட்டு பதிவாயிருக்கு. 66.54% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே வாங்கும்போது இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக 19வது சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவு செய்த வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 1,56,270 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. அந்த நேரத்தில் 2021 இங்கேயும் 80,000 ஓட்டுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் வாங்கும்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது 20வது சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். வாசுதேவநல்லூர் தனி சட்டமன்ற தொகுதி. 2021 பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,73,710 ஓட்டு, 72.5% ஓட்டு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் 2,41,109 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,73,710 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்ததில் வாசுதேவன் தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் 80,000 ஓட்டுக்கு மேலே வாங்கும்போது இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்பது 2021 21வது சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்கோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக நேரடியாக போட்டியிடாத ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்க அதிமுக திமுக போட்டியிட அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமான ஓட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பதிவாக அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம அந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்ருக்கோம். கடைசியாக 21வது சட்டமன்ற தொகுதி தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2021 2,12,456 ஓட்டு பதிவாயிருக்கு. 67.1% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 3,17,041 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,12,456 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்துருக்கோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 1,00,000 ஓட்டுக்கு மேலே இப்போ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறதுனால 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் பல சட்டமன்ற தொகுதியை பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி, இன்னும் பல சட்டமன்ற தொகுதி முன்னணி தலைவர்கள், இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள சட்டமன்ற தொகுதியெலாம் ஒரு நாட்களில் பார்ப்போம். இது நம்ம பார்த்துட்டு எல்லாமே அதிமுக திமுக நேரடியாக போட்டியிடாத சட்டமன்ற தொகுதிகளை அதிகமாக பார்த்துருக்கோம். இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னங்களுக்கு பதிலாக கூட்டணி கட்சிகளின் சின்னமான கை, அரிவாள் கத்தி, சுத்தியல் நட்சத்திரம், தென்னை மரம், பானை அல்லது மாம்பழம் போன்ற சின்னங்களே அதே களத்தில் இருக்கிற இந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தான். 2026 விஜய் அலையில் விசில் சின்னம் மக்கள் மத்தியில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு அவங்களுடைய மனதில் பதிஞ்சிட்டு, அதனால் 6லிருந்து 60 வரை மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த 21 சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்ததில் 100% தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.